الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما خالطت الزكاة مالا إلا أفسدته أو صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலான பெரியார்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்க எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்துல நலவுடைய சாவிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கணும். இன்றைக்கு உலகத்துல பலவிதமான நல்ல ஹைராத்துகள், நல்ல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கிறோம். உண்மையிலே அந்த அடிப்படையில இந்த முறையில இந்த பைத்துல் மால், இந்த பைத்துல் ஜக்காத்துடைய திட்டங்கள் அகில இலங்கை ரீதியாக பூரா உலகத்திலேயும் கூட பல இடங்கள்ல திட்டமிட்டு அழகாக நடந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இது வெறுமனே நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது. இது நாங்க பேசுறோம், திட்டம் போடுறோம், நாங்க பிரிஞ்சு போறோம், இது அல்ல. நல்ல முறையில பேசணும், நல்ல முறையில ஆலோசனைகளை செய்யணும். அத அவசரமாக எங்களோட வாழ்க்கையில, அதாவது யதார்த்தத்துல உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். இன்றைக்கு அந்த அடிப்படையில தான் கடுமையான பல முயற்சிகள், பல விமர்சனங்களுக்கு பின்னால பல ஊர்கள்ல, அதாவது பின்தங்கிய சின்ன சின்ன ஊர்கள்ல கூட இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இந்த பைத்துல் மாலுடைய, பைத்துல் ஜக்காத்துடைய திட்டங்கள் அழகாக நடந்து கொண்டு வருது. சரி, இப்ப நான் ஜும்மாலும் கூட நான் சொன்னேன், இப்ப இந்த வட்டி, நாங்க வட்டி என்றது உண்மையிலே மிக பயங்கரமான ஒரு பாவம். அப்படின்னா அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதுக்கு சமனான ஒரு பாவம். முதலாவது நாங்க அதை விளக்குவோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் இந்த வட்டிய முழுமையாக, எதிலெல்லாம் நீங்க சேர்ந்திருக்கிறீங்களோ முழுமையாக விட்டுடுங்க. இது எந்த அளவுக்கு கொடிய பயங்கரமான ஒரு பாவம் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக ஆச்சரியமான பயங்கரமான ஒரு கருத்து எழுதுறாங்க. இதை கட்டாயமாக நாங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு சிந்தனையில வச்சுக்கொள்ளணும். அது நாங்க வட்டி எடுத்தாலும் சரி, வட்டி கொடுத்தாலும் சரி, ஆக குறைஞ்ச அளவு வட்டி எப்படி எடுக்கிறோம்? மொபைல் போன்ல காசு இல்லாத நேரத்துல ஒரு நம்பர் ஒன்று அடிச்சு நாங்க லோன் எடுக்கிறோம். நாங்க லோன் வந்து ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா இது கட்டுறோம் நாங்க, மேல் மிச்சமா சேவிஸ் சார்ஜ். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இது கூடுதுன்னு சொன்னா இது நிரந்தரமான வட்டி.
நாங்க வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். நாங்க 40 ரூபா போட்டா 42 ரூபா வட்டிப்படும். அல்லது வட்டி நாங்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வயசாளிகள் அதிகமானவங்க இருக்கிறாங்க சமூகத்துல. ஒரு 10 லட்சம் ரூபாய் சல்லிய கொமர்ஷியல் பேங்க்ல போட்டு வச்சா மாசாந்தம் ஒவ்வொரு மாசமும் ஒரு 4200 ரூபான்னு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அப்ப ஒன்று வட்டி கட்டுறோம், அப்படி இல்லாட்டி நாங்க தெரியாமலே வட்டி எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு பயங்கரமான பாவம் தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, இவனு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் இந்த வட்டியோட சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு யுக்தா லஹும் ஸிலாஹு வஸ்ஸுயூஃப், அவர்களுக்கு ஆயுதங்களும் வாள்களும் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டு துஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹு கமா குன்தும் துஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹு ஃபித் துன்யா, உலகத்தில் அல்லாஹோடு எப்படி யுத்த பிரகடனம் செஞ்சீங்களோ, யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தீங்களோ, அவனுடைய ரசூலுடனும் இதோ வாள்களும் ஆயுதங்களும் இருக்கி, இப்ப யுத்தம் செய்யறதுக்கு நீங்க தயாராக இருந்து போங்க அப்படின்னு அந்த நேரத்துல யுத்த பிரகடனம் செய்யப்படுமா? கண்ணியமானவர்களே, எப்படி இருக்கும்? எப்படியாப்பட்ட கட்டம்! அல்லாஹோட ரசூலோட யுத்தம் செய்யறதுக்கு ஏழுமா? அல்லாஹோட ரசூலோட யுத்தம் செய்யறதுக்கு நினைக்கிறதுக்கு ஏழுமா? அந்த அளவுக்கு பயங்கரமான பாவம். உலகத்துக்கு, இந்த பூமிக்கு மேலால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஸஃபஹ்து கிதாபல்லாஹி வ சுன்னத ரசூலிஹி, குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக பிரட்டி பார்த்தேன். வலம் அர தம்பன் அஷர்ர மினர் ரிபா, வட்டியை விடவும் மிக மிக பயங்கரமான ஒரு பாவத்தை நான் காணவில்லை. ஏன் தெரியுமா? அதிலே அல்லாஹு தஆலா யுத்த பிரகடனம் செய்கிறான் மனிதர்களோடு. இதை விடவும் மிக பயங்கரமான ஒரு பாவம் பூமிக்கு மேலால் இருக்க முடியாது. இன்றைக்கு நாட்டுல யோசிப்போம், வியாபாரம் செய்யக்கூடிய நாங்க, ஒரு சிறிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, யாருக்காவது சொல்லேலுமா நான் வட்டியோட ஒரு சிறிய ஒரு பகுதி கூட தொடர்பு இல்லாம நான் செய்றேன்? யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, அப்ப என்ன நடக்க போகுதுண்டா, இந்த அளவுக்கு அல்லாஹ்வோட யுத்த பிரகடனத்துக்கு சமமான இந்த பயங்கரமான வட்டிய இந்த பூமிக்கு மேலால இந்த ஊர்ல, இந்த இலங்கையில இல்லாமலாக ஆக்கணும்டா பைத்துல் மால், பைத்துல் ஜகாத் கட்டாயமாக ஒவ்வொரு ஊர்களிலேயும் உருவாக்கப்படும். இது கட்டாயம். நீங்க கேட்கலாம் சில நேரத்தில், வட்டியோட சம்பந்தப்படாம எப்படி நாங்க எங்களோட தொழில்களை அமைச்சு கொள்றது? எது எடுத்தாலும் கஷ்டம். ஒரு அக்கௌண்ட் திறக்கிறோம், செக் அக்கௌண்ட், செக் ரிட்டர்ன் ஆகினா எப்படியுமே நாங்க கட்ட வேண்டி வரும். மேல் மிச்சமாகும். ஏதாவது ஒரு ரீதியில அது வட்டில வைத்து சேரும். பல சூரத்துகளை சொல்லலாம். கண்ணியமானவர்களே, மார்க்க சமகால அறிஞர்கள் பதீலுர் ரிபா, எப்படி பதீலுர் ரிபா, வட்டிக்கு மாற்று பிரகாரம், மாற்று திட்டம் என்று மிக முக்கியமான 4 விஷயங்களை சொல்றாங்க. எப்படி? 4 விஷயங்கள். இந்த 4 விஷயத்தையும் நாங்க செஞ்சா வட்டியில கை வைக்கவே தேவையில்லை. நல்லா கேட்டுக்கோங்க. அதுல முதலாவது அத்திஜாரத்து மினல் ஹலால், ஹலாலான முறையில ஏதாவது ஒரு நல்லொரு வியாபாரத்தை, ஒரு கைத்தொழில அல்லது வியர்வை சிந்தி தான் சம்பாதிச்சக்கூடிய ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்தி கொள்றது சிறிய அளவுல, சின்ன ரீதியில சிறிய அளவுல ஏற்படுத்தி செஞ்சு கொள்றது. அது ஒரு விவசாயம் அல்லது புடவை தொழில் வியாபாரம், ஏதோ சிறிய அடிப்படையில ஒரு நாளைக்கு சிறிய லாபங்கள் வரக்கூடிய அந்த தொழில்களை ஏற்பாடு செஞ்சு கொள்ளும். பெருசா ஆசை வைக்காம இந்த அடிப்படையில நாங்க ஏழை வாழ்க்கை அமைச்சு கொண்டா வட்டியில கை வைக்காம இருக்கிறது. சரி, முதலாவது இது.
ரெண்டாவது சொல்லுவாங்க அல் முராபஹா. அல் முராபஹான்னு சொல்றது என்னன்னா, நல்ல தெளிவா விளங்கு ஒவ்வொருத்தரும். லாபம் கொடுப்பனவு வியாபாரம். அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நல்ல சல்லி இருக்கு, அவர்கிட்ட வியாபார யுக்தி இருக்க மாட்டுச்சு, கஷ்டப்படலாம், வெளிநாட்டுக்கு போவேலாம், டைம் இல்ல, ஆனா சல்லி இருக்கு. சமூகத்துல இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பிசினஸ் ஐடியாக்கள் நிறைய இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட சல்லி பணம் இருக்காது. இப்ப என்ன செய்வாங்க, இந்த வசதியானவங்க வசதி இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு இப்ப வட்டிக்கு கொடுக்காம இப்ப என்ன செய்வாங்க, இவங்கள்ட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து நீங்க வியாபாரம் செய்ய, வார லாபத்துல முராபஹா வார லாபத்துல ஒவ்வொரு மாசமும் வார லாபத்துல வீதாசாரத்துல எனக்கு தான். அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார் ஒருத்தர் வியாபாரத்துக்கு. இப்ப ஒவ்வொரு மாசமும் லாபம் வித்தியாசமா. இப்ப உதாரணத்துக்கு நான் 5 லட்சம் ரூபாய் தொழிவு கொடுத்திருக்கிறேன். இப்ப முதலாவது மாசம் நல்லா விளங்குங்க, முதலாவது மாசம் 90,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. இப்ப எக்ரிமெண்ட் என்ன, லாபத்துல 3/2 பகுதி கஷ்டப்படுற நீங்க வச்சுக்கோங்க, ஒரு பகுதி நான் சல்லி தந்து எனக்கு தான். சரியா? அப்ப 90,000 ரூபாய் லாபம் வந்தா இதுல 60,000 ரூபாய் கஷ்டப்படுற அவர் எடுப்பாரு, 30,000 ரூபாய் நான் எடுப்பேன், ஏன் நான் சல்லி போட்டிருக்கிறேன். இப்ப அடுத்த மாசம் 2வது மாசம் போகுது, இப்ப 60,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் லாபம் வித்தியாசப்படுமா இல்லையா? ஒரே எனக்கு இந்த பிக்சட்டான டிபாசிட் நீங்க தரணும்னு இந்த தொகை தரணும்னு எடுக்கிறது இது நிரந்தரமான வட்டி. அப்ப 2வது மாசம் பாருங்க 60,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. இப்ப இதுல 3/2 பகுதி 40,000 ரூபாய் கஷ்டப்படுற அவர் எடுப்பாரு, 20,000 ரூபாய் நான் சல்லி போட்ட நான் எடுப்பேன். இப்ப 3வது மாசம் 1,20,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. நல்ல லாபம் வந்த பயிர், ஒரு சீசன் டைம் நல்ல ஒரு வியாபாரம் பட்டிருக்கு, 1,24,000 ஒரு 20,000 ரூபாய் லாபம். இப்ப என்ன செய்யும், இதை 3ஆக பிரிச்சு 80,000 ரூபாய் கஷ்டப்படக்கூடிய அவர் எடுப்பாரு, 40,000 ரூபாய் கஷ்டப்படுதா அவர் சல்லி போட்ட நான் எடுத்து. இதுல அதாவது விகிதாசாரத்துல லாபத்துல முதல் அப்படியே இருக்கும், வரக்கூடிய லாபத்துல விகிதாசாரத்துல எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்டு. இந்த அடிப்படையில செஞ்சா யாரும் வட்டியில கைய வைக்க வேண்டிய தேவை வரமாட்டுச்சு. அதுக்குண்டான முறைகள் இருக்கு. நான் சும்மா நோமலே உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டிய சூழத்தை சொல்லி காட்டுறேன். இதுக்குண்டான நிபந்தனைகளுக்கு எப்படி செய்யணும், யாரு செய்யணும், எவ்வளவு தாக்கணும், எப்படி பெர்சன்டேஜ் பிரிச்சு கொள்றது என்ற விஷயங்கள் மார்க்கத்துல தெளிவாக இருப்பது. இதுக்கு பைபுல் முராபஹா என்று சொல்லுவாங்க. இது 2வது வகை. 3வது வகை சொல்லுவாங்க அல் முஷாரகா, ஒத்தர ஒரு பிசினஸ் பார்ட்னராக சேர்த்துக் கொள்வது. இதுவும் பாருங்க, இப்ப எனக்கு ஆசை சைனாக்கு போயிட்டு சாமான் எடுத்துக்கொண்டு வரணும், ஆனா இடத்துல 10 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, ஏழுமா சாத்தியமே இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு 5 பேரை சேர்த்துக் கொள்றேன், வா கூட்டு வியாபாரமாக செய்வோம், ஒத்துமையாக செய்வோம், எக்ரிமெண்ட் அடிச்சு செய்வோம். அப்ப அந்த 4 பேரும் 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு வருவாங்க. இப்ப 50 லட்சம் ரூபாய் வருவாங்க. இப்ப இதை கொண்டு சைனாக்கு போயிட்டு அல்லது இந்தியாவுக்கு போயிட்டு அல்லது வேற நாடுகளுக்கு போயிட்டு சாமனை போட்டுட்டு வந்து ஒத்துமையாக இங்க ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சு இதை விற்பனை செஞ்சு மாசம் முடிகிற நேரத்துல இதில் வரக்கூடிய லாபத்துல சமனாக எல்லாம் பிரிச்சு ஒத்துமையாக என்ற தொழில்களா வச்சுக்கொள்ள. இப்ப நான் 10 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய இருந்தா இப்ப நான் வட்டி எடுக்கணுமா, இப்ப வட்டியில கைய வச்சணுமா, வேற விதமான இதுகளை ஈடுபடணுமா, தேவையில்ல. ஹலாலான முறையில முஷாரக்கா என்று மார்க்கம் அமைச்சு தந்திருக்கு. இந்த அடிப்படையில வியாபாரங்களை செஞ்சு கொண்டிருக்கிறது. இப்பையும் வட்டியில கைய வேண்டிய தேவை வரமாட்டுச்சு. இதற்கும் பதிலுர் ரிபா என்று சொல்லுவாங்க மார்க்கம். 4வது தான், கடைசியாக 4வது தான் அல் குரூதுல் ஹசனா,
அழகான கடன் கொடுப்பனவு உதவி திட்டம். இதுதான் பைத்துல் மால்ல, பைத்துல் ஜகாத்துல கண்ணியமானவர்களே இதை உருவாக்கினா இதிலிருந்து அழகான கடன் கொடுக்கல் வாங்கல் திட்டங்களை அழகாக செஞ்சு கொண்டு போறது. இப்ப பாருங்க, இலங்கையில பல பகுதிகள் இருக்கு, எனக்கு தெரிஞ்சதுக்கு பல பகுதிகள் இருக்கு. இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு நாங்க வச்சுக்கொள்வோம், எமர்ஜென்சி அவசரமான தேர்வு. இப்ப நகை இருக்கு, சல்லி இல்ல. இப்ப இதை கொண்டத்து நாங்க டைரக்டா எங்கட பெண்களும் நாங்களும் எங்க வச்சோம், அதாவது வட்டியோட சம்பந்தப்படக்கூடிய பேங்க்கள். அது எந்த பேங்க்ல வச்சாலும் சரி, மாதா மாதம் நாங்க இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டி கொண்டே இருக்கணும், அதை திருப்பும் வரை. எங்கட நாட்டுல பல பகுதிகள் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த நகையை எடுத்துக்கொண்டு போயிட்டு பைத்துல் மால் திட்டம் ஒன்று இருக்கு, அவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மை நிரப்பி அந்த நகையை நாங்க பத்திரமாக அவங்கள்ட்ட கொடுத்தோம்டா எங்களுக்கு எவ்வளவு தொகை வேணுமோ அந்த தொகை அப்படியே தருவாங்க. வட்டி 50% கூட வட்டி இல்லாம ஒரு 3 மாசத்துக்கு பின்னால அல்லது 6 மாசத்துக்கு பின்னால அல்லது 1 வருஷத்துக்கு பின்னால என்ன செய்யறதுக்கு ஏழும், அதை அழகான முறையில கொடுத்து அதை எடுத்த தொகையவே கொடுத்துட்டு எங்கட ஆபரணங்களை மீட்டு வந்து கொள்றதுக்கு. இப்படியான திட்டங்கள் எங்கட நாட்டுல பல பகுதிகள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு, கொழும்புல பல பகுதிகள்ல இருக்கு. இந்த திட்டங்களை தான் நாங்க உருவாக்கினா எங்கட பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா, இந்த வட்டியோட பத்தி அதாவது அந்நிய பேங்குகள்ல வட்டிக்கு எங்கட ஆபரணங்களை வச்சு போட்டு வட்டி கட்ட மாட்டாங்க. இத ஒரு பிரபல்யமான ஊர்ல என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய தனவந்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து யோசிச்சாங்க தெரியுமா, எங்க ஊர்ல இந்த வட்டியை, இந்த ஜினா விபச்சாரம் பெண்கள் செய்யக்கூடிய இந்த கஷ்டத்துக்காக வேண்டி இந்த பயங்கரமான மோசமான தொழில போறாங்களே, இதை முழுமையாக இல்லாமலாக்கும் என்பதற்காக வேண்டி ஒரு ஐடியா பண்ணினாங்க. பணக்காரர்கள் தன்னுடைய ஜகாத்துடைய பணம், தன்னுடைய சதகாவுடைய பணத்தை முதலாவது கொண்டு வந்து முன்னாலே வச்சாங்க. இப்படி செய்வாங்க. ஒரு 350-400 குடும்பம் இருக்கக்கூடிய பகுதி. இப்ப ஜும்மாவுக்கு பின்னால ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. யார் யாரெல்லாம் நாங்க இப்படியாப்பட்ட ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு உதவி திட்டம், யார் யாரெல்லாம் இந்த பெண்கள் தன்னுடைய ஆபரணங்களை கொண்டு போய்த்து பேங்க்ல வச்சிருக்கிறாங்களோ, அதை வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். பள்ளி வாயில்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதை உடனடியாக நிரப்பி தொகையையும் எழுதி உடனடியாக பள்ளியில வந்து அந்த தொகையை எடுத்துக்கொண்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட ஆட்களோட உடனடியாக நகையை திருப்பி கொண்டு வந்து பள்ளி வாயில் பைத்துல் மால்ல வைக்கணும். அது வீடு வச்சிருந்தாலும் சரி, அதுக்கு நகை வச்சிருந்தாலும் சரி, உடனடியாக அப்படி செய்யப்பட்டு. கண்ணியமானவர்களே, அதோட சேர்த்து இன்னும் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. என்னன்னா, யாரெல்லாம் தகுதியான வயசுக்கு வந்த குமரி பெண்கள் திருமணம் முடியாம கஷ்டப்படுறாங்களோ, இவங்கள் ஊர்ல இருந்தா, தகுந்த கணவன்மார்கள் இருந்தா, இவர்களுடைய முழு செலவையும் ஏற்று இவர்களுக்கு இலவசமாக திருமணம் முடிச்சு கொடுக்கிறது. ஒரு கிழமை போவல்ல கிட்டத்தட்ட 52 ஃபார்ம்கள் விநியோகம் செய்யப்பட்டுச்சு. எல்லா சம்பந்தப்பட்டவர்களும் போய் அந்த பேங்க்ல இருந்து அந்த நகைகளை மீட்டி கொண்டு வந்து பள்ளியில கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால கேள்விப்பட்டது, கிட்டத்தட்ட அப்படி திருமணம் முடிக்காம இருக்கக்கூடிய ஒரு 12 பெண்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமணம் பேசப்பட்டு இந்த பைத்துல் மால் சல்லியால முழுமையாக அவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முடிச்சு சந்தோஷமாக வாழ்றாங்க. இப்ப என்ன நடக்குது, இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, வட்டி எங்க காணும், ஜினா எங்க, விபச்சாரம், மானக்கேடான செயற்பாடுகள் எங்க, பெண்கள் எதான போறாங்க, சல்லி இல்லன்னு
இப்ப அது எங்க? திருமணம் நடந்துட்டு இப்ப நல்ல முறையில கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப வட்டி எங்க? இப்ப விபச்சாரம் ஜினா எங்க? மானக்கேடான செயற்பாடுகள் எங்க? எல்லாமே இல்லா போயிட்டு. மா தஹர ஜினா வர்ரிபா ஃபீ கரியத்தின் இல்லா அஹல்லு பிஅன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ். எந்தெந்த கிராமவாசிகள் எல்லாம், எந்தெந்த ஊர்கள் எல்லாம் வட்டியும் விபச்சாரமும் பரவி விடுமோ அவர்கள் தமக்கு தாமே தன்னுடைய அல்லாஹுடைய வேதனையை கட்டாயப்படுத்திக் கொள்கின்றார்கள். இதுக்கு மாத்தமா யோசிங்க. மஃபூம் முகாலஃபா, இதுக்கு மாத்தமா யோசிங்க. எந்தெந்த ஊர்கள் எல்லாம் வட்டியும் விபச்சாரமும் மானக்கேடான செயற்பாடுகளும் இல்லாமலாகுதோ அங்கு இவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கட்டாயமாக்கிக் கொள்கின்றார்கள். சரியா? இப்ப நான் கேட்கிறேன், அந்த ஊர்ல வட்டியும் இல்லை, அந்த ஊர்ல மானக்கேடான செயற்பாடுகளும் இல்லை, அந்த ஊர் மக்களோடு அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான்? லவ் அன்னா அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமவாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்றிருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அவர்களுக்கு நாம் திறந்து கொடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே, இதை நாங்க அந்த ஊர்ல நேரடியாக பார்க்கிறோம். இதத்தான் சகோதரர்களே எங்களோட மார்க்கம் சொல்லுது. இந்த பதீலுர் ரிபா என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த 4 விஷயங்களும் நடந்தா, அதிலேயும் குறிப்பாக கடைசியாக சொன்ன இந்த பைத்துல் மால், பைத்துல் ஜகாத்துடைய திட்டங்கள் நடந்தா இவைகள் எல்லாம் இல்லாம போகும். நீங்க கேட்கலாம், இதனால ஏதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கு. இந்த பைத்துல் மாலுடைய பைத்துல் ஜகாத்துடைய திட்டம் மட்டும் இந்த ஊர்ல நடந்தா சகோதரர்களே, வாழ்க்கையில நான் செல்றேன், நீங்க நினைச்சு பார்க்காத பரக்கத்தை, ஒற்றுமைய, அல்லாஹுடைய உதவிய இந்த நிர்வாகத்திலேயும் இந்த ஊர்லயும் பார்க்கறதுக்கு. முதலாவது என்ன தெரியுமா நடக்கும்? இது நடந்தா முதலாவது வட்டி இல்லாமலே வைத்தோம். இது முதலாவது. இரண்டாவது விபச்சாரம் முழுமையாக ஜினா, இது மானக்கேடான செயற்பாடுகள் இல்லாமல் வைத்தோம். மூன்றாவது, இது தொடர்ச்சியாக இந்த பைத்துல் மால் இதுகள் நடந்தா, இந்த தொடர்ச்சியாக நாங்க மஷூரா பண்ணி நாங்க இப்படி செஞ்சோம் என்று சொன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக மார்க்கத்துல யாரும் மதம் மாற மாட்டாங்க. இன்றைக்கு எங்களோட பெண்கள், வினயமானவர்களே, இதுக்கு சொல்லல, நான் ஒரு விகிதாசாரத்துல சொல்றேன். இன்றைக்கு எங்களோட பின்தங்கிய பிரதேசங்கள்ல பெண்கள் நொண்டி காரணங்களை சொல்லி, அப்படிதான் சொல்லணும், மதம் மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்? மாப்பிள்ளை விட்டுட்டு போய்த்தாரு, எங்களுக்கு மாசம் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இயக்கத்தால தான், இந்த மதத்தால தான் எங்களுக்கு உதவி செய்யலாம். இன்னொரு திட்டத்தை நாங்க விளங்கணும் என்னாண்டா, 2050 அதாவது தன்சீரியான்னு சொல்லுவாங்க, அதாவது நஸ்ரானி மதத்தை, இந்த கிறிஸ்டியன்ஸ் மயமாக்கல் என்ற அடிப்படையில வேர்ல்ட்ல, உலகத்துல, இந்த முழு உலகத்தையும் 2050க்கு முன்னால நாங்க கிறிஸ்டியன் மயமாக்கல் ஆக்குவோம் என்ற திட்டத்துல கிறிஸ்டியன்ஸ் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இத பல பகுதிகள்ல, இலங்கையில பல பகுதிகள்ல இன்றைக்கு நாங்க நேரடியாக நாங்க பார்த்திருக்கோம். சொல்ல முடியாத சில பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகள்ல கிட்டத்துல வந்துச்சு ஒரு ஏரியா, ஒரு ஊரு, அவருடைய பேரை சொல்லல நான், கிட்டத்தட்ட 52 குடும்பங்கள் மதம் மாறி இருக்கிறார். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் சல்லிக்கு பொறுமதியான ஒரு பொதி, உணவு பொதி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாசமும் நாங்க போக தேவையில்ல, வீட்டு வாசலுக்கே முன்னால அவங்களுடைய வாகனத்துல கொண்டு வச்சுட்டு போயிட்டுருவோம். இஸ்லாத்துல பிறந்து இஸ்லாத்திலே வாழ்ந்து இந்த காரணங்களை சொல்லி, கண்ணியமானவர்கள், இந்த பைத்துல் மால், இந்த பைத்துல் ஜகாத்துடைய இந்த உதவி திட்டங்கள் இல்லாமலாக ஆகி இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், பெரிய ஒரு கூட்டம் முருத்தத்தாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
கிட்டத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்படியே மதம் மாறி இறந்துட்டார், மௌத்தா போயிட்டார். எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க, பல திட்டங்கள், பல முயற்சிகள், ஒன்றுமே கைகூடல்ல. இஸ்லாமாக பிறந்து இஸ்லாமிய பேர் வைக்கப்பட்டு சகோதரர்களே, கடைசியில அந்நியர்களுடைய மத அனுஷ்டானத்துல அந்த அமைப்பில முழுமையாக அவர் அடக்கப்பட்டு அவருடைய ஜனாசா புதைக்கப்பட்டு. இதற்கு யாரு தெரியுமா காரணம்? அல்லாஹ் கட்டாயமா பிடிப்பான். யார் யாரெல்லாம் இந்த ஜக்காத்தை கொடுக்காம, பல திட்டங்களை பயன்படுத்தி ஜக்காத்தை கொடுக்காம, இந்த பைத்துல் மாலுடைய திட்டங்களுக்கு நல்ல வசதி இருந்தும் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைக்கலையோ, கண்ணியமானவர்கள், எல்லாத்தையும் கட்டாயமாக அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த பைத்துல் மாலுடைய திட்டத்தை அவசரமாகண்டா உடனடியாக ஆரம்பிச்சாலும் மிகவும் பொருத்தம். நான் ஹசரத்தோடும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சில சொன்னேன், ஹசரத் பல இடங்கள்ல நடக்குது. ஏன் எப்படி நடக்குது? உண்மையிலே பாருங்க, காலை ஆவினா சில ஆட்களுக்கு யோசனை என்ன தெரியுமா? அது இன்றைக்கு பகலைக்கு எப்படி சாப்பிடுற, யார்கிட்ட என்னத்தை கேட்கிற. சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஊருட்டு ஊரு போயிட்டு கண்ணியமானவர்களே அப்படியே ஆடைகளை மாற்றிக்கொண்டு, அதாவது யாசகம் கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாசகம் கேட்டுக்கொண்டு மாலையில வீட்டுக்கு வந்து தான் கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு கொண்டு குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எங்கட ஊர்ல யாசகம் கேட்கக்கூடிய யாரும் உண்டாக கூடாது, யாசகம் கேட்கக்கூடிய யாரும் இருக்கக்கூடாது. பல பகுதிகளில் நாங்க பார்க்கிறோம், பள்ளி வாசல்களுக்கு பின்னால ஒரு தட்டடிக்கப்பட்டு, நல்ல தெளிவா கேளுங்க, ஒரு பெரிய ஒரு தட்டடிக்கப்பட்டு, ஒரு 4 பெரிய தட்டு, அதுல அத்தியாவசிய தேவையான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. பருப்பு, இந்த தேவையான சீனி, தேயில, அதாவது இந்த சரக்கு தூள்கள், அந்த ஐட்டம், அதே மாதிரி இந்த கருவாடு பெக் பண்ணினவைகள், இந்த நெத்தோலி பெக் பண்ணினவைகள் அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா நடக்குது? துஹா தொழுறதுக்காக வேண்டி மக்கள் பள்ளிக்கு வாராங்க. என்ன செய்யல கஷ்டம் இன்றைக்கு, என்ன செய்யுது? துஹா தொழுறதுக்காக வேண்டி பள்ளிக்கு வாராங்க. வந்து அதை என்ன செய்யறது இன்றைக்கு யோசிக்கிறது. இப்ப தொழுது முடிஞ்சு பார்த்தா அந்த இடங்கள்ல அப்படியே சாமன் இருக்கு. இப்ப உடனடியாக யார்கிட்ட சரி கேட்கணுமா? வெளியில போயிட்டு கடைகள்ல கையேந்தணுமா? தேவையில்ல. உடனடியாக போறாங்க, தேவையான சாமான்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு வீட்டுல அரிசி இருக்கும், அரிசியை வீட்டுல வச்சு செல்றாங்க. அந்த பருப்பை, அந்த கருவாடு, அந்த நெத்தலி அப்படியே வீட்டுல செஞ்சு அப்படியே நிம்மதியாக சாப்பிட்டு வாழ்றாங்க. கண்ணியமானவர்கள், இது உருவாக்கப்படணும். இந்த இடத்திலிருந்து சொல்றேன், அடுத்த கிழமைக்கு முன்னால சகோதரர்களே, இந்த ஊர்ல ஒவ்வொரு பள்ளிகள்லையும் பின்னால இப்படி திட்டங்கள் அடிக்கப்பட்டு அவசரமாக செல்வந்தர்கள் முன்னுக்கு வந்து அவர்களுடைய பணங்கள், சதக்காக்கள் அவசரமாக சேர்க்கப்பட்டு கண்ணியமானவர்களை இந்த நிலைமை உருவாகும். சில ஊர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? இதுக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒரு உண்டியல் ஒன்று எடுக்கிறாங்க, அதுல ஒரு போட்டோ இதை அடிச்சு பைத்துல் மால் அப்படின்னு ஒட்டி 300 குடும்பம் இருந்தா 300 குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு எழுதி முழுமையாக கொடுக்கிறோம், 1 மாசத்துல நாங்க கலெக்ஷன் பண்ணுவோம். அப்ப 1 மாசத்துல எல்லாம் நினைச்சு வெள்ளனைக்கு போற நேரத்துல, அந்திக்கு போற நேரத்துல அது அப்படியே ஃபுல்லா நிறைஞ்சதன் பின்னால அதை அப்படியே கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தனவந்த சில்லறை கடை செய்றவரை பிடிச்சி அது அப்படியே சாமான்கள் அப்படியே பெக் பண்ணப்பட்டு அந்த பணம் அப்படியே அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் கொடுக்கக்கூடிய சதக்காவோடு சேர்த்து அது ரொலியில் அப்படியே வந்து அந்த இடங்கள்ல அப்படியே ஒவ்வொரு மாசமும் அடுக்கி வைக்கப்படுது. இப்ப என்ன நடக்குது? யாசகம் கேட்க மாட்டாங்க யாரும். பக்கத்து வீட்டுல போய்த்தோடு தேக்க தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல போய்த்து கொஞ்சம் கொச்சிக்க தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல போய்த்து தேலை கொஞ்சம் தாங்கலன்னு கேட்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல போய்த்து இந்த உதவி செய்யலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. உடனடியாக பள்ளிக்கு வருவாங்க.
பள்ளியோட தொடர்பு உண்டாகும். துஹாவை தொழுவாங்க, அந்தந்த சம்பந்தப்பட்ட தொழுகையை தொழுவாங்க. தொழுதுட்டு அந்த சாமன் எடுத்துட்டு போறாங்கடா. கண்ணியமான சகோதரர்களே, யாரிடத்திலும் கையேந்தாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாகுது அந்த ஊர்ல. இப்படியாப்பட்ட திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கி பல இடங்கள்ல. நீங்க வேண்டாம், நான் சென்றது போயினா நீங்க சேர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல யாரும் கூலி வீட்டில் இருக்கக்கூடியவங்க தானே கேட்டுவோம். கூலி வீட்டில் ஒரு வருஷம் முடிஞ்சு யாருக்கு கூலி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டிலிருந்து இன்னும் ஒரு வீட்டுக்கு போறதுக்கு அந்த கீமணி எல்லாம் முடிஞ்சதன் பின்னால எவ்வளவு கஷ்டம். முதலாவது யோசிக்கிறது தெரியுமா? தண்ட மனைவியுடைய சவடி எடுத்து சரி என்ன செய்ய பேங்க்ல கொண்டு வைப்போம். கீமணி கொடுக்கணும், ஏன்னா வீட்டுல ஊடுன்னு தேவை, வேற எங்கேயும் போகலாம். இப்ப உடனடியாக இந்த வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய பேங்குகளுக்கு தான் போவாங்க. அந்த ஊர்ல என்ன தெரியுமா செஞ்சாங்க? சிலர் சேர்ந்து சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வசதியானவங்களை பிடிச்சு சல்லிய சேர்த்து யார் யாரெல்லாம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கீமணி, 2 லட்சம் ரூபாய் உள்ளுக்கு யாரெல்லாம் புதிய ஒரு வீடு கூலிக்கு போறாங்களோ அவங்களுக்கு இலவசமாக, கடனாக இல்லை, இலவசமாக இந்த 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கீமணியாக தரப்படும். அந்த ஊர்ல நிறைய பேர் அங்க பெய்த்து யாருக்கும் தெரியாம அந்த சல்லி எடுத்து முறையாக கூலி வீட்டில கஷ்டம் இல்லாம வட்டியோட சம்பந்தப்படாம நிம்மதியாக வாழ்றாங்க. இதை ஏன் எங்களோட ஊர்ல உருவாக்குறதுக்கு இயலாது? கண்ணியமானவர்களே, செல்வந்தர்கள் இருக்கிறாங்க தானே, இவங்களோட போய் பேசப்படும். நிர்வாகங்கள் முழுமையாக இவங்களோட கவனிக்கப்படணும். ஊர்ல இருக்கக்கூடிய தேவையானவர்களை தேவையான நேரத்துல தேடி தேவையான முறையில கொடுக்கிறது தான் உண்மையிலே இந்த பைத்துல் மாலுடைய பைத்துல் ஜக்காத்துடைய அசல் திட்டம். ஹிஸ்டரியில பாருங்க, வரலாறுல எவ்வளவு அழகாக இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் பைத்துல் மால் நிறைஞ்சிருந்துச்சு. நான் சொன்னேன், ஒரு தடவை ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை பெண் குழந்தைகள் சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தின்றதுக்கு சாப்பாடு இல்லை, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். சொன்னாங்க, பைத்துல் மாலுக்கு பொறுப்பான கூப்பிடு. வந்தாங்க, பைத்துல் மால்ல என்ன இருக்கு, சல்லி எவ்வளவு இருக்கு, முழுமையாக கொண்டு வா. 15,000 கிட்டத்தட்ட 15,000 தீனார்கள் அல்லது திர்ஹங்கள் கொண்டு வந்தாங்க. உடனடியாக சொன்னாங்க, அந்த பெண்களிடத்துல போய் கொடுத்துட்டு வந்து சந்தோஷமாக திண்டு குடிச்சு வாழட்டும், உடுத்து வாழட்டும், திண்டு வாழட்டும். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவன் ஊர்ல ஒரு ஆலிம் இருந்தார், மார்க்க அறிஞர். இஹ்தரக பைத்துஹு, ஏதோ அர்த்தம், சின்ன குடிச ஊடு பத்தி எரிஞ்சிட்டு. உடனடியாக வந்து சொன்னாரு, பைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரிடத்துல அமீர்த்த. உடனடியாக விஷயம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு போனிச்சு. உடனடியாக அவருக்கு 10,000 திர்ஹங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. உடனடியாக அந்த வீடு புனர் நிர்மாணம் செய்து கொடுக்கப்பட்டு அந்த வீட்டுல சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு ஆலிம்கள் இருக்கிறாங்க தெரியுமா? கூலி வீட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கஷ்டத்துக்கு கீழால வறுமை கோட்டுக்கு கீழால வாழக்கூடிய உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, பைத்துல் மால்ல சல்லி இருந்தா மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய, குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்கக்கூடிய உலமாக்களுக்கு பைத்துல் மால் பணத்திலிருந்து கட்டாயமாக கொடுங்க, எந்த குறையும் உண்டாக மாட்டுச்சு. பைத்துல் மால் பொங்கி வடியும்.
கண்ணியமானவர்களே, தேவையை மையப்படுத்தும். தேவை இல்லாம இன்றைக்கு நிறைய பவுண்டேஷன்களால நிறைய வேலைகளை செய்யும். கிட்டத்துல நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஆள் ஒரு ஊர்ல நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பேய்த்திருந்தேன். சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துற நேரத்துல அப்ப அவங்க சொன்னாங்க, திடீர்னு நீ ஒரு வார்த்தை சொன்னீங்க கிடி, அது எங்களுக்கு நல்லா பட்டுட்டு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். எங்கட பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த ஆலிம் இதுவரைக்கும் அவர் ஹஜ்ஜு உம்ராக்கு போயிட்டு, அதனால எங்கட பைத்துல் மால்ல சம்பந்தப்பட்ட ஒரு சில பகுதிகள் இருக்கி, அத ஊர்ல இருக்கக்கூடிய சிலவர்கள் முன்னால வந்திருக்கிறாங்க. அதையும் நாங்க எடுத்து இந்த ஆலிமை நாங்க உம்ராக்கு அனுப்பி எடுக்க போறோம். கனிமானவர்களை அவசரமாக திட்டங்கள் செஞ்சாங்க, பாஸ்போர்ட் செய்யப்பட்டுச்சு, அவசரமாக உம்ராக்கு போயிட்டு வந்து தன்னுடைய பள்ளியில கடமைகளை செவ்வனே அழகாக செஞ்சு கொண்டிருக்கிறார். நினைச்சா சகோதரர்களே, திட்டம் போட்டா செய்யறதுக்கு ஏலும், ஏன் ஏலாது? இங்க பார்க்கணும். நாங்க என்ன தெரியுமா, தேவை எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும். தண்ட கௌரவம் இவருக்கு செய்யக்கூடாது, இவர்கிட்ட இருக்கி, அல்லது இவர் இப்படியாப்பட்டால் இல்லது இவர் இப்படியாப்பட்டான்னு நாங்க யோசிக்கப்படாது. யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், தேவையைத்தான் பார்க்கணுமே தவிர தேவை இல்லாத வேலைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்றைக்கு உண்மையிலே சொல்றேனே, பல பைத்துல் மால்கள திட்டங்கள் இருக்கி, ஆனா தேவையானவர்களுக்கு தேவையான உதவி செய்யப்படுறதே இல்லை. கசப்பான உண்மை இதுதான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்துல பின்னால காலங்கள் திடீர்னு ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்பட்டுச்சான். ஹிஸ்டரியில் எழுதுறான் வரலாறு. பயங்கரமான ஒரு பஞ்சம். தின்றதுக்கே இல்லை, தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்க பார்த்தாலும் வீடுகள்ல இருந்து அழுவ சத்தம் போகுது. எப்படி இருக்கும்? பெண்கள் அழுகுறாங்க, குழந்தைகள் அழுகுறாங்க, ஆண்கள் எல்லாம் பாதையில என்ன தின்றன்னு விளங்குது இல்ல, யார்ட்டையும் கேட்கறதுக்கும் மேலாது அந்த அளவுக்கு பயங்கரமான பஞ்சம், சல்லியும் இல்ல, ஒரு வறட்சி ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்துல பார்த்தாங்க, காபாவுடைய புடவைக்கு தானே ஜும்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், காபாவுடைய புடவை, இந்த புடவைய செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட தனி அது ஃபேக்டரி இதுகளாக அது ஒவ்வொரு வருஷமும் வந்து இதுக்காக வேண்டி அது அப்படியே அது தனி இன்றைக்கு ஒரு இதாகவே இயங்குது, கம்பெனியாகவே அது இயங்குது. அப்ப அந்த அதை நெஞ்சு கொண்டு, அதாவது அந்த காபாட புடவைய மூட்டி கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க. இப்ப சொன்னாங்க, இப்ப பாருங்க, இதுதான் திட்டம். ஹாஜத்துல் ஜியா அஷத்து மின் கிஸ்வத்தில் காபா. இப்ப இந்த நேரத்துல காபத்துல்லாவை மறைக்கிறதுக்காக வேண்டி புடவை செய்யறதை விடவும், இந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய பசித்த அழுத சத்தங்களுக்கு தானே, இந்த சத்தங்களை நிப்பாட்டத்துக்காக வேண்டி, இவர்களுடைய பசிய போக்குறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யணும்டா, காபாவை போத்துறதுக்கு செலவழிக்கிறது அது அப்படியே விட்டு போட்ட அந்த செலவை இதற்காக வேண்டி செலவழிச்சது தான் மிக புத்திசாலித்தனம், மிக தேவை. இப்படி சகோதரர்களே, தேவையானவர்களுடைய தேவையை மையப்படுத்தி நாங்க செய்யறதுதான் அசல் பைத்துல் மாலுடைய திட்டம். அப்ப இந்த பைத்துல் மால், பைத்துல் ஜகாத், இந்த பைத்துல் மாலுக்கு கீழால இயங்கக்கூடிய ஒன்று. கண்ணியமானவர்களே, இப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன தெரியுமா? அவசரமாக நிர்வாகமும் மையப்பட்டு, அது என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான், அவசரமாக முதல் கட்டமாக எங்கட இத ஒரு சக்சஸாக கொண்டு வரத்துக்காக வேண்டி, உள்ளமையில கொண்டு வரத்துக்காக வேண்டி பேசினோம். ஒரு கிழமையில அப்படியே அணுது போகும், இரண்டாவது கிழமையில அப்படியே இன்னும் அமர்ந்து போகும், மூணாவது கிழமையில அதெல்லாம் தேவையில்லை முடிவு. உடனடியாக நிர்வாகத்தோடு மையப்பட்டு ஊர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லி பைத்துல் மால் சொல்லி ஒரு உண்டியல், இதோதாவது ஒரு உண்டியல் ஒன்று அடிச்சு உடனடியாக நாங்க ஊர்களுக்கு முதலாவது விநியோகம் செய்தோம். முதல் திட்டம்
சக்சஸ் ஆக நல்ல முறையில நடந்தா அடுத்தடுத்த மஷூராக்கள்ல இவைகளை பெரும்பான்மையாக எதிர்த்து சகோதரர்களே, பைத்துல் ஜகாத் நல்லா விளங்கிக்கோங்க. இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மிக முக்கியமான அது அவர்களுக்கு நல்லா விளங்கிக் கொள்ளணும். பைத்துல் ஜகாத்ன்றது ஹவுலானுல் ஹவுல், ஒரு வருஷம் முடிஞ்சிட்டுன்னா அவங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இது ஏண்ட சல்லி. இங்க இதுதான் சிக்கல். மார்க்கம் சொல்லுது சல்லி உண்மையிலே அல்லாஹ் தந்தது, அதை நீங்க தான் அனுபவிக்கிறீங்க என்றாலும் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டுண்டா ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சது அடுத்த மாசம் ஜனவரி மாசம் 2ஆம் தேதி ஆகிட்டுண்டா அடுத்த வருஷம் இதுல இருக்கக்கூடிய அந்த ஜக்காத்துடைய பகுதி இதானே, இது அது உங்களோட சல்லி அல்ல. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கீண்டா அந்த 2 லட்சம் ரூபாய் இந்த ஊர்ல ஒரு யார் யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழால அந்த 8 கூட்டத்தார்ல சொல்றானே, 8 கூட்டத்தார்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த 8 கூட்டத்தாருக்கும் போய் சேர வேண்டிய பகுதி தான் அது. இது நாங்க நிர்ணயிச்சதில்லை, அல்லாஹ்வே நிர்ணயிச்சு முடிவு செஞ்சு குர்ஆன்ல சொன்ன விஷயம். அப்ப அந்த ஜகாத் மத்தவன்ட சல்லி என்ன தெரியுமா நடக்குது, அதை தான் வச்சு கொண்டு 2, 3, 4 வருஷம் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசி கட்டத்துக்கு வாரு மாஹாலத்தி ஜகாத்து மாலன் இல்லா அஃஸதத்துஹு சொன்னாங்க. இந்த ஜகாத்துடைய பணமிக்கு தானே நீங்க கொடுக்காம அதோட பணத்தோட சேர்த்து வச்சிக்கிறீங்கன்னா உங்களோட இருக்கக்கூடிய நல்ல பணம் இருக்குதானே இதையும் சேர்த்து சேதப்படுத்திட்டு வைக்கும். இன்னைக்கு நாங்க இலங்கையில பல பகுதிகள்ல பாக்குறோமா இல்லையா, டைம் இல்ல 3 வருஷம் ஜக்காத் கொடுத்தில்ல, டைம் இல்ல 5 வருஷம் கொடுத்தில்ல, மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம், மிகப்பெரிய வெள்ளம். கண்ணியமானவர்களே, பணம் எந்த அளவுக்கு போகணுமோ அதை விடவும் ஜக்காத்துடைய பகுதியை விடவும் பல மடங்கு தண்ணியோட, பல மடங்கு மண்ணோட, பல மடங்கு இயற்கை அனர்த்தங்களோட பெய்த்து முடிஞ்சிருக்கிறத நாங்க பல பகுதிகள்ல பார்க்கிறோம். அதனால ஒன்று அப்படி இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்குது, இவருக்கு டைம் இல்லை, இவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அக்கௌண்டர் இவர்கிட்ட இருந்து நல்ல முறையில திண்டு கொண்டிருக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், நீங்க ஜக்காத்தை சரியாக கொடுக்கலையா உங்களோட ஸ்டோர்ல இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுடைய அந்த ஜக்காத்துடைய பணத்தை மற்ற பணத்தையும் சேர்த்து சாப்பிட்டுவாங்க. இல்லா அகலஹு ஸூஸு வல் லுஸூஸ் சொல்லுவாங்களாம். அப்படி கொடுக்கலையா இல்லா அகலஹு ஸூஸு வல் லுஸூஸ், பூச்சி புழுக்கள் ஸ்டோர்ல ஃபுல்லா அரிச்சு இல்லாமலாக்க எல்லாம் வீசதான் வரும். கனிமானவர்களை கிட்டத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக வேண்டி ஒரு 2 கெண்டருக்கு சிமெண்ட் கொண்டு வந்து வச்சிருந்தார். ஜக்காத் 2 வருஷமாக கொடுத்தில்ல. அடிச்ச மழை, ஒரு 2-3 அவர் தான் அடிச்ச வெள்ளம். சகோதரர்களே, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாவுக்கு மேல அந்த சிமெண்டி தண்ணியாக மாறிச்சு. ரப்புக்கு எடுக்க நினைச்சா எப்படியும் எடுக்கிறதுக்கே கண்ணியமானவர்கள். அதனால என்னோட பணங்கள் பாதுகாக்கப்படணுமா, முறையாக கணக்கெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களை அணுகி அதற்கொண்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறக்கப்பட்டு அந்த அக்கௌண்ட்ல சேவிங்ல இருக்கும் என்று இருந்தா சகோதரர்களே, நான் கடைசியாக ஆரம்பத்துக்கே வாரேன், அந்த 4 விதமான பாவங்களும் என்ன செய்யும், இல்லாமலா. இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த பைத்துல் ஜக்காத்துடைய திட்டங்கள் நல்ல முறையில நடக்கிறதுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தரும் இதற்காக வேண்டி முயற்சி செய்யும். ஒன்று தான் முயற்சி செய்வது, ஏழுமானது அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறது உண்டியல், அல்லது தன்னுடைய மருமகன் வெளிநாட்டில் இருப்பார், அல்லது தன்னுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட மகன் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருப்பாங்க. இவர்களோட சம்பந்தப்பட்ட சகோதரர்களே பைத்துல் மாலுடைய இந்த திட்டங்களை சுட்டி காட்டி கண்ணியமானவர்களை இப்படி இந்த அடிப்படையில
தாங்க ஏதோ ஒரு அடிப்படையில தானும் பங்காளிகளாக நாங்க மாறினோம்டா, நான் சொல்றேன், இந்த ஊர் 8 மஹல்லாவோட இயங்கக்கூடிய இந்த பள்ளி வாசலுக்கு கீழால யாரும் ஏழைகள் இருக்கக்கூடாது, யாரும் யாரிடத்துல கையேந்தக்கூடாது, வெளி ஊர்களுக்கும் பேச்சு கையேந்தக்கூடாது, வட்டியிலையும் கை வச்சக்கூடாது. திருமண தெய்வங்களா எல்லா விஷயங்களும் சகோதரர்களே நல்ல முறையில ஊரோட பைத்துல் மாடோட முடிஞ்சிடும். சில ஊர்கள் இருக்கி, நல்லா கடைசியா சொல்றேன், சில ஊர்கள் இருக்கி அல்லாஹ் உண்மையில ரஹ்மத் செய்யணும், சில வாலிபர்கள் உருவாகி இருக்கிறார். அவர்களுடைய சதக்கா சில ஆட்களை பிடிச்சி என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா, அது சில அக்கௌண்ட்டுகள் திறக்கப்பட்டு அதுல சல்லி சேர்த்து என்ன தெரியுமா செய்யறாங்க, அந்த ஊர்ல எங்க கல்யாணம் நடந்தாலும் பொண்ணூட்டாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளூடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சாப்பாட்டு செலவில்லை. என்ன தெரியுமா சொல்லணும், எத்தனை சவன் சொயிரண்டு மட்டும்தான் சொல்லணும். அத குறிப்பிட்ட எல்லையொன்று வச்சிருக்கிறாங்க. அத்தனை சகங்கள் வார நேரத்துல அவர்கள் முன்னுக்கு அந்த ஏற்பாடை செஞ்சு முழுமையாக செஞ்சு முடிக்கிறாங்க. இல்லாட்டி இன்றைக்கு என்ன நடக்கும், அடைய மகளோட கல்யாணம், முதல் கல்யாணம் அல்லது கடைசி கல்யாணம் இப்படி செய்யறதான்னு சொல்லி நகையில கொடுத்து பேங்க்ல வச்சுறதும், வட்டிக்கு எடுக்கிறதும், அந்நியர்கள்ட்ட போய் வட்டிக்கு சல்லி எடுத்தும் சகோதரர்களே, இந்த பயங்கரமான பாவத்தில் ஈடுபடாம எங்கட ஊரையும் பாதுகாக்கிறதாக இருந்தா அவசரமாக கண்ணியமானவர்களை இந்த திட்டங்களை ஏற்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் முதல் கட்டமாக நான் சொன்ன மாதிரி அப்படியாப்பட்ட திட்டங்களை ஆரம்பிச்சு நிர்வாகத்துடைய பராமரிப்புக்கு கீழால, தலைமைத்துவத்துக்கு கீழால அழகான முறையில கட்டுப்பட்டு நாங்க செய்வோம் என்றிருந்தா இன்ஷா அல்லாஹ் இந்த 4 விதமான பாவங்களும் இல்லாமலாகி இலங்கையில 2150 பள்ளி வாயில்கள்ல இந்த மதவாக்குளம் பள்ளி முன்னுதாரணமான பேசப்படக்கூடிய, நான் சொன்னேன் சும்மாலே, இந்த ஊருக்கு போனா இந்த திட்டங்களை அழகான முறையில லேசான முறையில ஏற்படுத்தி இருக்கிறாங்க, அந்த திட்டங்களை படிச்சு கொண்டு வரலாம் என்று சொல்லி முழு இலங்கையும் எங்களுடைய ஊரை மொக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே பேசி ஆலோசனை செய்யக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் புத்திஜீவிகள் ஒன்றுபடுவோம், படித்த மாஸ்டர்மார் இருக்கிறோம் நாங்க ஒன்றுபடுவோம், அதே போல செல்வந்தர்கள் நாம் ஒன்றுபடுவோம், உலமாக்கள் இருக்கிறாங்க, மிக முக்கியமாக இந்த உலமாக்களையும் சேர்த்து கொண்டு சகோதரர்களே நாம் செயற்படும் பொழுது சகோதரர்களே நிச்சயமாக அல்லாஹ் ஒரு முன்மாதிரியான நல்ல சிறந்த ஒரு மஹல்லாவாக, பிற மக்களுக்கும் ஹிதாயத்துக்கு காரணமாக சிறந்த நல்ல முன்மாதிரியான மஹல்லாவாக இந்த மஹல்லாவை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொதுவாக பிரசங்கத்தையும் போன்று அசரத்துறையை தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்விலும் விஷட சிறப்பு பரிமாற்றிய நாவலக்கூடிய கொழும்பு உஸ்மானியாளர்களுடைய சிறந்த விழாவையாக ஷேக் மசானி ஆஷிக் அவர்களுக்கு எனது நிர்வாகம் முக்கியமாக இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அந்த ஊரில் ஆசிரியர்கள் வியாபாரிகள் வாலிபர்கள் என்று எல்லோரையும் வருமானம் ஏற்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் மிக குறைந்த நபர்கள் உள்ளே வருகை கொண்டிருக்கிறோம். நம்முடைய வருகையை தொடர் செய்ய வேண்டும். இந்த ஊருக்குள் இந்த தகவலை, இந்த செய்தி, இந்த மெசேஜை கொண்டு சேர்க்கிறது நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய ஒரு முயற்சியோடு செய்ய வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். பேசப்பட்ட விடயங்கள் இதனுடைய முகநூல் பக்கத்திலேயும் இருக்கிறது. அது காலத்தால் அறியாதவை, தேவையான பொழுது அதை கூட்டி பார்ப்பதற்கு தேவையான தகவல்கள் அங்கே இருக்கிறது. எனவே இந்த செய்தியை நாங்கள் விலகிக் கொள்வது போன்று மற்றவர்களும் விலகிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்தை கூடிய கவனம் செலுத்தும். இந்த திட்டத்தை அதற்கு சொன்னது போன்று மிக அவசரமாக அவசியமான ஒரு திட்டமாக கருதி
இந்த பைத்துல்மாருடைய அறிமுகத்தை செய்வதோடு மட்டுமல்லாமல் பைத்துல்மாருடைய திட்டத்தை நம்முடைய ஊரிலே ஆரம்பிப்பதற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்பு செய்வீர்கள், ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்த எல்லோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு அவசரமான மிகவும் நெருக்கமாக மற்றும் ஒரு கூட்டத்தில் பைத்துல்மாருடைய ஒரு அன்புரான நிகழ்வோடு உங்களை நிர்வாக என்ற வகையில் நாங்கள் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம் என்ற செய்தியை தந்து விடைபெறுகிறோம். அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாராக. என்னுடைய உண்மையான இந்த இயக்கங்களையும் கபூல் செய்து கொள்வாராக. நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி வெற்றி பெறுவதற்கு அவர்களை கபூல் செய்வாராக. விடைபெறுகிறோம். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.